அனைவருக்கும் வணக்கம். இன்று பிறந்த நாள் கொண்டாடும் அனைவருக்கும், கல்யாண நாள் கொண்டாடும் அனைவருக்கும் நன்றி. நீங்கள் எல்லோரும் எப்பொழுதும் சந்தோஷமாக இருங்கள். நேற்று கொண்டாடியவர்கள் சந்தோஷமாக இருக்கிறீர்களா? இன்று கொண்டாடும் குழந்தைகள், பெரியவர்கள், தாத்தா பாட்டிகள், அண்ணன் தம்பிகள் எல்லோரும் சந்தோஷமாக இருக்க வேண்டும். இன்று பிறந்த குழந்தை அடுத்த வருடம் பிறந்தநாள் கொண்டாட வேண்டும். என்றும் சந்தோஷமாக இருக்க நான் கடவுளை வேண்டிக் கொள்கிறேன். எப்பொழுதும் எல்லோரும் பிறந்தநாள் கொண்டாடி கொண்டே இருக்க வேண்டும். நமக்கென்று கொடுத்த கடவுள் நம்மை வாழ வைப்பார் என்று நம்பிக்கொண்டு இருங்கள். எழுந்தவுடன் கடவுளை வணங்கிவிட்டீர்களா? குழந்தைகள் தாய் தகப்பனை வணங்கிவிட்டீர்களா? பெரியவர்களிடம் ஆசி பெற்று விட்டீர்களா? கடவுள் உங்களை ஆசீர்வதிப்பார். என்றும் சந்தோஷமாக இருங்கள். கல்யாண நாள் கொண்டாடும் அனைவரும் சண்டை போட்டு கொள்ளாமல் இன்று சந்தோஷமாக இருக்க வேண்டும். பிறந்த நாள் கொண்டாடும் அனைவரும் இன்று அவர்கள் விரும்பியதை குழந்தைகளுக்கு வாங்கி கொடுத்து சந்தோஷமாக வைத்திருங்கள். சில பேர் அனாதைகள் என்று போடுகிறார்கள். நீங்கள் எல்லாம் அனாதைகள் அல்ல. கடவுள் உடைய ஆசீர்வாதம் என்றும் உங்களுக்கு நிலைத்து நிற்கின்றது என்று நினைத்துக் கொள்ளுங்கள். என்றும் உங்களை கடவுள் ஆசீர்வதிப்பார். நாம் வணங்கும் தெய்வம் தான் நமக்கு தாய் தந்தை. நான் எனக்கென்று பிறந்தநாள் கொண்டாடியதே கிடையாது. அதனால் தான் தினமும் உங்களுக்கு எல்லோருக்கும் நான் பிறந்தநாள் சொல்ல வேண்டும் என்று ஆசைப்படுகிறேனே தவிர மற்றபடி எனக்கொன்றும் இதை சொல்லிவிட வேண்டும் என்ற எண்ணமெல்லாம் கிடையாது. எல்லோரும் எப்பொழுதும் இன்று எனக்கு சொந்தக்காரர்கள் கூட பிறந்தநாள் இருக்கலாம். அவர்கள் பார்த்தால் நேசிக்கட்டும். இன்று பிறந்தநாள் கொண்டாடும் அனைவரும் எனக்கு லைக் கொடுக்கட்டும். இல்லை என்றாலும் பரவாயில்லை. இன்று கொண்டாடும் அனைவரும் நல்ல முறையில் நோய் நொடி இல்லாமல் சந்தோஷமாக இருக்க வேண்டும். ஐந்தறிவு ஜீவனிடம் அன்பாக இருங்கள். நம்மளால் முடிந்த உதவிகளை மட்டும் செய்யுங்கள். முடியாததை பிறருடைய பெருமைக்காக கடன் கொடுத்து ஏமாந்து விடாதீர்கள். அடுத்தவர்களிடம் எச்சரிக்கையாக இருங்கள். நமக்காக நாம் வாழ வேண்டும். நம் குழந்தைகளுக்காக நாம் வாழ வேண்டும். எப்பொழுதும் நமக்கென்று வைத்து கொண்டு இருப்பது தான் வாழ்க்கை. நான் அதுபோல் செய்யவில்லை. அதனால் தான் உங்களுக்கெல்லாம் சொல்கிறேன். உங்களுக்கென்று ₹1 வீதம் தொடங்குங்கள். அது 1 லட்சமாக கூட மாறலாம். சந்தோஷமாக இருங்கள். நன்றி.